எல்லாருக்கும் வணக்கம். லேர்ன் ஏஐ வித் பிரிமாக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐல இருக்கிற சில முக்கியமான வார்த்தைகளை ரொம்ப சிம்பிளா, ஈஸியா புரிஞ்சுக்க போறோம். நீங்க ஏஐய பத்தி பேசுறத கேட்கும்போது சில சமயம் என்னடா இது ஒரே குழப்பமா இருக்கேன்னு தோணியிருக்கா? உதாரணத்துக்கு அல்காரிதம்னா என்ன, மாடல்னா என்ன, ரெண்டுமே ஒண்ணு போல தெரியுதே. கவலைப்படாதீங்க, இந்த செஷன் முடியறதுக்குள்ள இதுக்கு உங்களுக்கு தெளிவான ஒரு பதில் கிடைச்சிரும். சரி, ஆனா எதுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம தெரிஞ்சுக்கணும்? சிம்பிளா சொல்லணும்னா, இதுதான் ஏஐ கத்துக்கிறதுக்கான முதல் படி, ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் மாதிரி. அது மட்டும் இல்ல, நீங்க வேலை செய்யற இடத்துல ரொம்ப கான்ஃபிடென்ட்டா ஏஐ பத்தி பேசலாம், உங்க கெரியர்ல அடுத்த கட்டத்துக்கு போகலாம், பொதுவா வர்ற குழப்பங்களெல்லாம் ஈஸியா தவிர்க்கலாம். ஓகே, வாங்க ஆரம்பிக்கலாம். ஒரு ஏஐ சிஸ்டம் உருவாக்குறதுக்கு என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவைப்படுதுன்னு முதல்ல பார்க்கலாம். இதை ஏஐயோட மூலப்பொருட்கள்னு கூட சொல்லலாம். முதல்ல பார்க்க போறது டேட்டா செட். டேட்டா செட்னா என்ன? அது ஒன்றும் இல்லை. ஒரு ஏஐ கத்துக்கிறதுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் ஒன்னா சேகரிச்சு ஒரு ஒழுங்கா வச்சிருக்கிற ஒரு கலெக்ஷன் தான். சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் ஏஐயோட நாலேஜ் பேங்க். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு ஸ்கூல் புக் மாதிரி நினைச்சுக்கோங்க. ஒரு ஸ்டூடெண்ட் எப்படி புக்ல இருந்து எல்லாத்தையும் கத்துக்கிறாங்களோ, அதே மாதிரி தான் ஒரு ஏஐ டேட்டா செட்ல இருந்து எல்லா விஷயங்களையும் கத்துக்குது. இது ரொம்ப ஈஸியான உதாரணம் இல்லையா? அடுத்தது ஃபீச்சர்ஸ். ஃபீச்சர்ஸ்னா என்னன்னா, ஒரு டேட்டால இருக்கிற முக்கியமான குணாதிசயங்கள். ஒரு விஷயத்தை பத்தி முடிவெடுக்கிறதுக்கு ஏஐ எந்தெந்த விஷயங்களை எல்லாம் கணக்குல எடுத்துக்குதோ அதுதான் ஃபீச்சர்ஸ். அதாவது டேட்டால இருக்கிற பேட்டர்ன்ஸை கண்டுபிடிக்க இது உதவுது. வாங்க ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஒரு வீட்டோட விலையை கணிக்கணும்னு வச்சுக்கோங்க. அப்போ அந்த வீட்டோட சைஸ், அதாவது ஸ்கொயர் ஃபீட், எத்தனை பெட்ரூம் இருக்கு, எந்த ஏரியால இருக்கு, எப்ப கட்டினாங்க, இந்த மாதிரி தகவல்கள் தான் ஃபீச்சர்ஸ். இப்போ கிளியரா புரியுதுல்ல? அடுத்து லேபிள்ஸ். லேபிள்ஸ்னா ஒன்றும் இல்லை, டேட்டா செட்ல இருக்கிற சரியான பதில்கள். ஏஐ ஒன்றை கத்துக்கும்போது அது செஞ்ச கணிப்பு சரியா தப்பான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த லேபிள்ஸ் தான் உதவுது. இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம் ஆன்சர் ஷீட் மாதிரி. ஓகே, இப்போ இந்த மூலப்பொருட்கள், அதாவது டேட்டா செட், ஃபீச்சர்ஸ், லேபிள்ஸ், இதெல்லாம் வச்சு ஒரு ஏஐ எப்படி கத்துக்குது? வாங்க அந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க தான் அல்காரிதம் உள்ள வருது. அல்காரிதம்னா ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அல்லது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் கைடு. டேட்டால இருந்து எப்படி கத்துக்கணும், எப்படி ஒரு முடிவுக்கு வரணும்னு ஏஐக்கு சொல்றது இந்த அல்காரிதம் தான். இத ஒரு சமையல் குறிப்பு மாதிரி யோசிச்சு பாருங்க. ஒரு ரெசிபி புக்ல கையில இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி ஒரு டிஷ் செய்யணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதே மாதிரி தான் அல்காரிதம்ங்கிறது டேட்டாவை எப்படி ஒரு ப்ரெடிக்ஷனா, அதாவது ஒரு கணிப்பா மாத்தணும்னு சொல்ற ஒரு ரெசிபி. அடுத்து ட்ரெய்னிங். இதுதான் ஏஐ படிக்கிற ஸ்டேஜ். இந்த ப்ராசஸ்ல அல்காரிதம் நம்ம கிட்ட இருக்கிற டேட்டாவை எடுத்து அதுக்குள்ள இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி கத்துக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி தான் இதுவும். ஆனா இந்த ட்ரெய்னிங்ல ரெண்டு முக்கியமான சிக்கல்கள் வரலாம். ஒன்னு ஓவர் ஃபிட்டிங். இதுல என்ன ஆகும்னா, மாடல் ட்ரெய்னிங் டேட்டாவை அப்படியே மனப்பாடம் பண்ணிடும். புதுசா ஒரு டேட்டா கொடுத்தா அதால சரியா கணிக்க முடியாது. இன்னொன்னு அண்டர் ஃபிட்டிங். இதுல மாடல் தேவையான அளவுக்கு கத்துக்காம ரொம்ப சிம்பிளா இருக்கும். இந்த ரெண்டு கேஸ்லயுமே மாடலோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப மோசமா இருக்கும். சரி, இவ்ளோ கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்? அதுதான் நம்மளோட ஃபைனல் ப்ராடக்ட், அதாவது ஏஐ மாடல். வாங்க அதை பத்தி பார்க்கலாம். சிம்பிளா சொல்லணும்னா, மாடலுங்கிறது தான் அந்த ட்ரெய்னிங் ப்ராசஸோட அவுட்புட். இதுதான் நிஜ உலகத்துல கணிப்புகளை, அதாவது ப்ரெடிக்ஷன்ஸை செய்ய போற அந்த விஷயம். இதை நாம ஏஐ சிஸ்டத்தோட ட்ரெயின் செய்யப்பட்ட மூளைன்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம். அல்காரிதம்க்கும் மாடலுக்கும் என்ன வித்தியாசம்? இதுல நிறைய பேர் குழம்புவாங்க. ரொம்ப சிம்பிள். அல்காரிதம்ங்கிறது அந்த செய்முறை, அந்த ரெசிபி. மாடலுங்கிறது அந்த ரெசிபியை வச்சு செஞ்ச ஃபைனல் டிஷ். ஒன்னு ப்ராசஸ், இன்னொன்னு ரிசல்ட், அவ்வளவுதான். அடுத்து ப்ரிடிக்ஷன். இத இன்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிற மாடலை எடுத்து புதுசா இதுக்கு முன்னாடி அது பார்க்காத ஒரு டேட்டாவை கொடுத்து ஒரு முடிவை கணிக்க சொல்றது தான் ப்ரிடிக்ஷன். இங்க தான் ஏஐ உண்மையிலே அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்குது. இப்போ எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். ஸ்பாம் இமெயில கண்டுபிடிக்கிறதை எடுத்துக்கலாம். இங்க அனுப்புனது யாரு, சப்ஜெக்ட் என்ன, இமெயில்ல என்ன இருக்கு, இதெல்லாம் தான் ஃபீச்சர்ஸ். அந்த இமெயில் ஸ்பாம் அல்லது ஸ்பாம் இல்லைங்கிறது தான் லேபிள். நம்ம மாடல் இந்த ஃபீச்சர்ஸை வச்சு இது 95% ஸ்பாமா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒரு ப்ரெடிக்ஷனை கொடுக்கும். இதே லாஜிக் தான் வீட்டு வேலையை கணிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. ஓகே, இதுவரைக்கும் நம்ம பார்த்த எல்லா முக்கியமான விஷயங்களையும் ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். இது உங்களுக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்க உதவும். இந்த 4 விஷயத்தை மட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. 1, அல்காரிதம்ங்கிறது ப்ராசஸ், மாடல்ங்கிறது அதோட ரிசல்ட். 2, ஃபீச்சர்ஸ்ங்கிறது இன்புட், லேபிள்ஸ்ங்கிறது அதுக்கான சரியான அவுட்புட்.
3 ட்ரெய்னிங்ல மாடல் கத்துக்கும், டெஸ்டிங்ல அது எவ்வளவு நல்லா கத்துருக்குன்னு நம்ம செக் பண்ணுவோம். கடைசியா ஓவர் ஃபிட்டிங்னா அளவுக்கு அதிகமா மனப்பாடம் பண்றது, அண்டர் ஃபிட்டிங்னா தேவையான அளவு கூட கத்துக்காதது. இந்த பேசிக்ஸ் புரிஞ்சா போதும், ஏஐ ரொம்ப ஈஸி. இப்போ உங்களுக்கு ஏஐயோட முக்கியமான சில வார்த்தைகள் நல்லா தெரிஞ்சிருச்சு. இந்த புது அறிவை வச்சு நீங்க ஏஐ மூலமா எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை தீர்க்கணும்னு நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க ஏஐ பயணத்தை இன்னும் ஆழமா தொடர லேர்ன் ஏஐ வித் பிரேமால எங்களோட இணைந்திருங்கள். பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.